ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு தான். அதை நான் எப்படி செய்கிறேங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள், மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரும் ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். இந்த பட்டை லவங்கம் எல்லாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வறுத்துடலாம். வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், உரித்து வச்சுட்டு கொஞ்சோண்டு 1/2 kg மட்டனுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது 3 விசில் வந்துருச்சு. நல்லா மட்டன் பாதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்புறம் குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். மட்டன்னாலே நல்லெண்ணெய் தான். லாஸ்ட்டாக நம்ம தாளிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் குட்டி சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏற்கனவே நம்ம மட்டனுக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும். தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பவுடர், நம்ம கரம் மசாலா பவுடரை நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய், தனியா பவுட்ரு, இதெல்லாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனை அப்படி தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை எடுத்து சேர்த்துக்கலாம். அதே போட்டு தேவையான அளவு தண்ணிலாம் பார்த்து செக் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். காரம், உப்பு எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது குக்கர் மூடிடலாம். ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. நம்ம இப்போ லாஸ்ட்டாக தாளிக்க போகிறோம். அது மாதிரி நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் இந்த மாதிரி லாஸ்ட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். நான் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 2 பீஸ் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.